இந்த பருவமழைக்கான காரணம் என்ன? முதல்ல வந்து நிறைய மழை பெறப்போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்கள். ஸோ டெல்டா மாவட்டங்களில் நமக்கு முதல் மிக கனமழை, ஒரு இடங்களில் அதிக கனமழை, அது 20 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்னைக்கும் நாளைக்கும். இந்த டெல்டாவோட ஸ்பெல் பார்த்தீங்கன்னா அப்படி கிராஜுவலாக மேலே ஏறும். சென்னை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் ஒரு இரவுலேருந்து நமக்கு ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ், அதாவது பரவலாக மிதமான மழை, கனமழைக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த அதி கனமழை பெய்யுமா சென்னையில் அப்படின்றது வந்து முக்கியமா வருஷத்துல இந்த மான்சூன் கிளைமேட் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய அந்த டே டைம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஏன்னா சீக்கிரமா வந்து இருட்டாயிருது. வின்டர் டைம்ல இது ரொம்பவே காமனான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த 23.5 டிகிரிஸ் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நமக்கு எல்லா கிளைமேட், எல்லா வெதர் சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மேஜர் ரீசன் வந்து அந்த 23.5 டிகிரிஸ் டில்ட் தான். ஈவன் நம்ம சன்ரைஸாக இருந்தாலும் சரி, சன்செட் ரெண்டுக்குமே வந்து இதே ரீசன் தான் நம்ம சொல்றோம், இந்த 23.5 டிகிரி. டெல்டால தொடர்ந்து இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் அதிகம் நடக்கிறதுக்கான காரணமே உண்மையான விஷயம் என்னன்னா, போன 2 வருஷம் உங்களுக்கு மழை ஆக்சுவலி கம்மியாக இருந்தது. டெல்டா மாவட்டங்கள் நமக்கு பாண்டிச்சேரி அண்ட் அது கீழே இந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து மழை ரொம்ப கம்மி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கர மழை பெஞ்சிச்சு மிக்ஜங் புயல்னால. அதுமாதிரி சவுத் எக்ஸ்ட்ரீம் அங்கே வந்து நம்மளுடைய கயல்பட்டினம் வந்து 92 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெஞ்சுது. மக்களுக்கு ஏன் இந்த பீதி, ஏன் இந்த டிசாஸ்டர்னால பீதினா, அவங்களுக்கு கஜா புயல் 2018 வந்தது. ஸோ இப்போலாம் வந்து அங்கே டெல்டா மாவட்டங்கள் சின்னதாக ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ வருதுன்னா உடனே அவங்க வந்து அந்த கஜா புயலோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மழை வந்து புயலா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? நிச்சயமா அது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு மார்ஜினல் சைக்ளோனுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹை. அதுக்கப்புறம் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அது தொடர்ச்சியா வடக்கு நோக்கி நகர போகுதா இல்லை அது மேற்கு நோக்கி நகர்ந்து உள் பகுதியில் நோக்கி நகர போகுதா அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து சைக்ளோனா மாறுமா. அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் வெதர்மேன் சிவசாயிரம் ப்ரோ தான் இருக்காங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்றைக்குமே வந்து இந்த டிசம்பரும் சென்னை ரெயினும் வந்து நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் மாதம் வரும்போது தான் சென்னை எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஒரு அச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த நவம்பருடைய எண்டு வரும்போதே சென்னை வானிலை மையம் வந்து ஒரு அறிக்கை இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக ஆல் ஓவர் தமிழ்நாடே வந்து கொஞ்சம் லைட்டாக பீதியில் தான் இருக்காங்க. எங்கள் மழை வந்து நம்ம சைடு திரும்பிடுமோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த பருவமழைக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த மாதிரி ஒரு அலர்ட் விட்டுருக்காங்க. அண்ட் மெயினாக இது பாதிக்கக்கூடிய இடங்கள் என்னெல்லாம்? ஸோ போன வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தோனேஷிய பகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி உருவாச்சு. ஸோ அது மெதுவாக வந்து சாட்டர்டே அன்றைக்கி வந்து தாழ்வு பகுதியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து தாழ்வு மண்டலம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ரெஷன் ஸ்டேஜில் சைக்ளோனுக்கு ஒரு 2 ஸ்டேஜ் கம்மி. ஸோ டிப்ரெஷன் ஸ்டேஜில் நம்மளுடைய திரிகோணமலை ஸ்ரீலங்காவிலேருந்து 530 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஈஸ்ட்டில் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சென்னையிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா 1050 கிலோமீட்டர் தொலைவில் அந்த தாழ்வு மண்டலம் வந்து நிலை கொண்டுள்ளது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நம்மளுடைய வட இலங்கை பகுதி நார்த் ஸ்ரீலங்கன் அந்த பகுதியில் வந்து இது வந்து நிலை கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ இதனால் மழை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்ல வந்து நிறையா மழை பெறப்போகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்கள். ஸோ டெல்டா மாவட்டங்களில் நமக்கு முதல் மிக கனமழை, ஒரு இடங்களில் அதிக கனமழை, அது 20 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும். நம்மளோட ஐஎம்டியும் அதுக்கேற்ற மாதிரி ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த டெல்டாவோட ஸ்பெல் பார்த்திங்கன்னா அப்படி கிராஜுவலாக மேலே ஏறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமும் வந்து தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் வந்து இந்த தாழ்வு மண்டலம் வந்து நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இது மேலே ஏறும்போது அந்த கன்வர்ஜென்ஸ் பெல்ட்னு சொல்லுவாங்க, ரெயின் பெல்ட், அதுவும் வந்து தொடர்ச்சியாக மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ அங்கே வந்து நமக்கு நாளைக்கு அங்கே வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படியே அந்த ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு மரக்காணம், ஈவன் நம்மளுடைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா இடத்துக்குமே வந்து இந்த ரெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சென்னை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் ஒரு இரவுலேருந்து நமக்கு ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ், அதாவது பரவலாக மிதமான மழை, கனமழைக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை வியாழக்கிழமை சென்னைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதி கனமழை பெய்யுமா சென்னையில் அப்படின்றது வந்து இன்னுமே ஒரு ட்ரிக்கி கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும்போது இது புயலாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது புயலுக்கு ஒரு ஸ்டேஜ் கம்மி, அது ஷுவர். அதுக்கப்புறம் அது புயலாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்புறம் அது தொடர்ந்து அது எப்படி நகர போகுது, சென்னையை தாண்டி போயிடுமா இல்லை சென்னை கீழே அது கரையை கிடக்குமா அப்படின்றது இன்னும் அதில் மட்டும் இன்னும் ஒரு கன்சஸ் இல்லை. ஸோ அது வந்து நம்மளுடைய ஃப்ரைடே ரெயின்ஸ், சப்போஸ் இது சென்னைக்கு தெற்கே கரையை கிடக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே அந்த டேஸும் வந்து சென்னைக்கு நம்ம அதி கனமழை அந்தமாரி மிக கனமழை அதை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இது சென்னையை தாண்டி மேலே போயிடுச்சு லாட்டிடியூடில் அப்படின்னா நம்ம சென்னைக்கு வந்து அவ்வளோவா பெரிய மழை இருக்காது நம்மளுடைய ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்துப்படும். பட் அடுத்த 2 நாட்கள்
நம்மளோட புதன்கிழமை வியாழக்கிழமை நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்பெல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த கனமழைக்கான வாய்ப்பு வந்து எந்த டைமில் அதிக அளவாக இருக்கும்? டே டைம்லையா இல்லை நைட் டைம்லையா? அண்ட் அதுக்கான ரீசன் என்ன? ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய மான்சூன் பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல பெரிய மழை அப்படின்னு எப்போதுமே மழை பெய்யுறது பார்த்தீங்கன்னா இந்த எர்லி மார்னிங் டைம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல லெவல் இருக்குது அட்மாஸ்ஃபியரில். எப்படி நம்ம வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் ஃப்ளாட் இருக்கும், அதேமாரி அட்மாஸ்ஃபியரில் ஒரு லெவல் இருக்குது. கிரவுண்ட் லெவல், அப்புறம் மிட் லெவல், லோயர் லெவல், அப்புறம் ஹை லெவல் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவலில் லேண்ட் ப்ரீஸ், அதாவது நம்மளோட காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட் வந்து கூலாக இருக்கும் கம்பேர்ட் டு சி. ஸோ அதனால் வந்து லேண்ட்லேருந்து சி நோக்கி, அதாவது நம்மளோட நிலப்பகுதியிலேருந்து கடல் நோக்கி நமக்கு வந்து விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட். அதே நேரத்தில் நமக்கு மான்சூன் விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிறனால நம்ம காலையில் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் கோஸ்ட் கிட்ட. ஸோ எப்போதுமே நல்ல பெரிய ஸ்பெல்லாம் நமக்கு வந்து காலையில் தான் வரும். ஆனால் இந்த சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோ ப்ரெஷரில் ஒரு டிப்ரெஷன் இப்போ வரப்போகிற மாதிரி இருக்குன்னா நமக்கு விட்டு தொடர்ச்சி அந்த மத்தியான வேலை, காலை வேலை, மத்தியான வேலை, ஈவினிங்கில் கூட நமக்கு வந்து விட்டு ஸ்பெல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கண்டினியூஸ் ஸ்பெல்ஸ், ஹெவி ஸ்பெல்ஸ்ன்றது நமக்கு எப்போதுமே அந்த மிட் நைட் டு அர்லி மார்னிங் தான் நமக்கு நல்ல பெரிய ஸ்பெல் வரும். நீங்கள் அந்த மான்சூன் ரெயின் அந்த கிளைமேட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. முக்கியமாக வருஷத்தில் இந்த மான்சூன் கிளைமேட் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய அந்த டே டைம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஏன்னா சீக்கிரமாக வந்து இருட்டாயிருது, இருள் சூரிடுது, டே டைம் ரொம்ப கம்மியாயிருது. எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலே வந்து ஒரு 5:30 6 o'clock ஆகும்போதே 5:30க்கு முன்னாடியே சன்செட் ஆகிடுது கிட்டத்தட்ட. அதுக்கான ரீசன் என்ன பிரதர்? ஸோ இது வந்து நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் இருக்குல்ல, ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இல்லை, அது வந்து 23.5 degrees வந்து டில்ட்டடாக இருக்குது அதோடைய ஆக்சஸில். ஸோ அதனால் என்னாகும், அது நம்மளோட சூரியனை சுற்றி வருதுல்ல. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி இயரில் என்னாகும், அது டில்ட்டடாக இருக்கிறனால நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நம்மளோட வட துருவ பகுதி வந்து சன்னை நோக்கி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து சம்மர். ஸோ இதே ஆப்போசிட், அதாவது இன்னொரு பார்ட் ஆஃப் தி இயரில் என்ன ஆகும், அந்த டில்டட் பகுதி வந்து சன்னை விட்டு அவையாக இருக்கும். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அவையாக இருக்கும்போது நமக்கு வின்டர், அதுதான் இப்போ இருக்க பீரியட். ஸோ இதை வந்து நமக்கு ஆக்சுவலி வந்து இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இதை செலிப்ரேட்டே பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி என்ன அது மீனிங்னா, வின்டர் சால்ஸ்டிஸ்னால் அந்த நாளில் வந்து அன்றைக்கி தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டே வந்து பதிவாயிருக்கும். அதாவது சூரியன் இருந்த டைம் வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வந்து அன்றைக்காக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா December 21. ஸோ அந்த டே வந்து ஈவன் அவங்க செலிப்ரேட் கூட பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன், மேஜர் ரீசன் ஏன் நமக்கு அந்த டே டைம் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்த சால்ஸ்டிஸ் ஆர் இந்த 23.5 degrees நம்மளோட எர்த் வந்து டில்ட் ஆகிக்கிறது தான் வந்து இதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால தான் நமக்கு ஈவன் நம்ம சென்னையில் கூட பார்க்குறோம், நமக்கு சன்செட் வந்து ஈவன் 6க்கு பிஃபோரே வந்து நம்ம சன்செட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வின்டர் டைமில் இது ரொம்பவே காமனான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த 23.5 degrees தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நமக்கு எல்லா கிளைமேட், எல்லா வெதர் சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மேஜர் ரீசன் வந்து அந்த 23.5 degrees டில்ட் தான். ஓகே, இந்த சன் செட் வந்து இந்த ஒரு ரீசன். பட் சன்ரைஸுவே வந்து இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நமக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock ஆகும்போது கூட மூன் வந்து போகாம நம்ம பார்க்குறோம்னா மூன் இருக்குது, சன் வந்து ரைஸ் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியுது. ஒரு 7 o'clock நியர்லி சம்டைம் 7:30 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த சன்ரைஸ் பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? இல்லை, ஈவன் நம்ம சன்ரைஸாக இருந்தாலும் சரி சன்செட் ரெண்டுக்குமே வந்து இதே ரீசன் தான் நம்ம சொல்கிறோம், இந்த 23.5 degrees. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா சன் சீக்கிரமாகவே வரும், நமக்கு 6 மணிக்கெலாம் கூட பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் வந்து அந்த 23.5 degrees டில்ட் இருக்கிறனால நமக்கு வந்து அந்த சன்னை நோக்கி அது டில்ட்டாக இருக்கும்போது நமக்கு சம்மர். ஸோ அந்த டைமில் வந்து லாங்கர் டேஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து சம்மர் சால்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மர் சால்ஸ்டிஸ் ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து லாங்கஸ்ட் டே. ஸோ வின்டர் சால்ஸ்டிஸில் ஷார்ட்டஸ்ட் டே. ஸோ வந்து அந்த டில்ட் தான் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது, எல்லா கிளைமேட் சேஞ்சஸ், சன்செட், சன்ரைஸ். ஸோ சன்செட் சீக்கிரம் ஆகிறதுக்கும் சரி, லேட்டாக வந்து சன் வர்றதுக்கும் காரணமே வந்து இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் தான். ஓகே, இப்போ இன்னைக்கு சென்னை வானிலை மையம் கொடுத்த அந்த அறிக்கையில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெல்டா ரீஜனில் அதிக அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் பார்ஷியலாக அங்கங்கே தான் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெல்டா ரீஜனில் இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ வர பட்சத்தில் அதோடைய காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை நம்ம எடுக்கும் போது எந்த அளவுக்கு அது பாதிப்புக்கு உள்ளாகும்? ஸோ நிச்சயமாக நம்ம பார்த்தோன்னா இப்போது 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை 24 மணி நேரத்தில் பெய்யுதுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் அது நிச்சயமாக பாதிக்கப்படும். அதுவும் டெல்டா மாதிரி மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க வந்து ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க அங்கே. ஸோ விவசாயிங்க வந்து எல்லாருமே அங்கே தான் இருக்கிறனால அவங்களுக்கு இந்த பயிர் சேதங்கள் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான பேசிக் ப்ரிகாஷன்ஸ் மட்டும் அவங்க வந்து நிச்சயமாக எடுத்துக்கணும். ஸோ பாதிப்புன்றது அதுதான், நமக்கு வந்து இந்த தண்ணி தேங்குறது, ஸோ அவங்களுடைய பயிர் வந்து சேதமடைகிறது, இந்த மாதிரி பாதிப்புகள்
பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்தமாரி பாதிப்புகள் தவிர்க்கிறதுக்கு நம்மளுடைய ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வந்து நிச்சயமாக வந்து தேவையான ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். மிச்சபடி அவங்க பயப்படுற அளவுக்கு பயங்கர காற்று சேதமோ இல்லை அந்தமாரி சேதம்லாம் நிச்சயமாக எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் நேற்று பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை வந்து சில பேர் சொல்கிறத கேட்டு வெட்டி அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதெல்லாம் வந்து 2 to 3 years ஆகும் திரும்பி வளர. ஸோ அந்தமாரி வந்து நம்ம விஷயம் தெரியாமல் நிறையா பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம நிறையா மழை இருக்குது. ஸோ அந்த மழைக்கான ப்ரிகாஷன்ஸ் மட்டும் நிச்சயமாக வந்து பேசிக் ப்ரிகாஷன்ஸ் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதில் இந்த ரெயினுக்கும் புயலுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிக பெருசாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த சேதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய பொருள் செலவுகள் எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு சென்னை மக்கள் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்தால் பயப்படுறாங்களோ, ரெயின் வந்தால் புயல் வந்தால் பயப்படுறாங்களோ, அதுக்கு ஈக்குவலாக டெல்டா ரீஜனில் அதிக அளவில் இப்போ ரீசன் நம்ம எவ்ரி இயர் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதிக அளவில் அவங்களுடைய சேதாரம் இந்த மாதிரி நிறைய இடைவுகள் நிறைய நடந்துட்டு இருக்குல்லவா? ஸோ டெல்டால தொடர்ந்து இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் அதிகம் நடக்கிறதுக்கான காரணமே. ஸோ டெல்டா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்னன்னா, போன 2 வருஷம் உங்களுக்கு மழை ஆக்சுவலி கம்மியாக இருந்தது. டெல்டா மாவட்டங்கள் நமக்கு பாண்டிச்சேரி அண்ட் அது கீழே இருந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து மழை ரொம்ப கம்மி. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கர மழை பெஞ்சிச்சு மிக்ஜங் புயல்னால. அதுமாதிரி சவுத் எக்ஸ்ட்ரீம் அங்கே வந்து நம்மளுடைய கயல்பட்டினம் வந்து 92 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெஞ்சுது. ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரீம் பயங்கரமாக மழை பெஞ்சது. டெல்டா மாவட்டம் திரும்பியும் போன வருஷமே வந்து லெஃப்ட் அவுட்டாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போன ஒரு 10 நாட்களில் வந்து நிறைய மழை பெஞ்சிருக்கு. 76 சென்டிமீட்டர் வந்து பெஞ்சிருக்கு நம்மளோட டெல்டா மாவட்டங்களில். ஸோ நல்ல மழை அங்கே பெஞ்சிருக்கு. இந்த வருஷம் தான் ஆக்சுவலி அவங்களுக்கு நல்ல மழை. ஸோ போன 2 வருஷம்லாம் அவங்க வந்து நிறைய மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு ஏன் இந்த பீதி, ஏன் இந்த டிசாஸ்டர்னால பீதினா அவங்களுக்கு கஜா புயல் 2018 வந்தது. ஸோ இப்போலாம் வந்து அங்கே டெல்டா மாவட்டங்கள் சின்னதாக ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ வருதுன்னா உடனே அவங்க வந்து அந்த கஜா புயலோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பயம் வந்து மக்களுக்கு இன்னும் இருக்கிறது தான் வந்து ஒரு காரணமாக பார்க்கப்படுது. மற்றபடி போன 2 ஆண்டுகளில் அங்கே பெரிய டிசாஸ்டர்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இது அவங்களுக்கு இந்த இப்போ வர ஒரு பீரியட் வந்து நிச்சயமாக ஒரு க்ரூஷியல் பீரியடாக பார்க்கப்படுது. அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸு அதை அவங்க தாண்டினதுக்கப்புறம் நிச்சயமாக டிசம்பர் ஜான்வரிலையும் அவங்களுக்கு வந்து மிதமான மழை நிறைய சிஸ்டம்ஸ் வந்து சவுத் தமிழ்நாடு அண்ட் டெல்டாக்கு வந்து மழை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மன்சூன் சீசன் தான் இப்போ கரண்ட்லி இப்போ போயிட்டு இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி டைமில் இப்போ டெல்டா ரீஜனுக்கு இந்த மாதிரி மழையோடைய இது அதிக அளவில் வரும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்திருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? முக்கியமான காரணம் இதுக்கு பின்னாடி என்ன ஆக்சுவலாக? ஸோ எப்போதுமே ஒரு சிஸ்டம் வந்து மூவ் ஆகுது, ஒரு டிப்ரெஷன் ஏதாவது மூவ் ஆனால் அதோடைய மேற்கு வடமேற்கில் வந்து அடர்ந்த மலை மேக கூட்டங்கள் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டே வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து தான் வரும். ஸோ அந்த விண்டை வந்து அது கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க, குவிதல். அது எங்கே நடக்கும்னா எப்போதுமே மேற்கு வடமேற்கு திசையில் தான் வந்து ஒரு சிஸ்டத்தோட மேற்கு வடமேற்கு திசையில் நடக்கும். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் லங்கா, அதாவது ஸ்ரீலங்காவுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கும்போது அந்த மேற்கு வடமேற்கு திசை இருக்கிற கன்வர்ஜென்ஸ் வந்து நம்மளோட டெல்டா மேலே விழும். ஸோ அங்கே அந்த அடர்ந்த மலை மேக கூட்டங்கள் உள்றனால நம்ம அங்கே இந்த தடவை பயங்கர எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் எதிர்பார்க்கும். ஸோ தொடர்ச்சியாக அந்த வெஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கிற அந்த மேகங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த சிஸ்டம் மேலே நவுற அந்த கன்வர்ஜென்ஸ் ஜோனும் அப்படியே நவரும். ஸோ அதனால தான் நமக்கு இப்போ டெல்டா 2 நாளைக்கு டெல்டா, அப்புறம் பாண்டி அப்படியே மேலே ஏறி அந்த லேட்டிடியூடும் அந்த சிஸ்டம் நவுற அந்த கன்வர்ஜென்ஸ் ஜோனும் வந்து நவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நமக்கு டெல்டா வந்து ஹாட்ஸ்பாட்டாக நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஹாட்ஸ்பாட்டான ஏரியாவில் எத்தனை நாள் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ டெல்டா பொறுத்த மட்டும் இப்போவே இன்னைக்கு மத்தியானமே வந்து நமக்கு ட்ரிசில் பேன்ஸ், அதாவது தூரல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு நைட்லேருந்து வலுப்பெறகு மிதமான மழையாக மாறும். நாளைக்கு அதிகாலையிலேருந்து நமக்கு கனமழை, மிக கனமழை நமக்கு நாளைக்கு ஃபுல் டே, அப்புறம் அடுத்த ஒரு ஃபுல் ஒரு 48 மணி நேரம். இந்த ஒரு 48 மணி நேரம் வந்து நம்ம அதிகனமழை வந்து எதிர்பார்க்கணும் நம்மளோட டெல்டாவில். அது தொடர்ச்சியாக அப்படியே கொட்டிகிட்டே இருக்குமானா அப்பெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கேப் இருக்கும். நிச்சயமாக ஸ்பெல்ஸ்க்கு நல்ல கேப் இருக்கும். ஆனால் ஒரு ஓவரால் 48 ஹவர்ஸ் வந்து ஒரு சூப்பரான விண்டோ நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தப்படும். அவங்க தான் வந்து ஹாட்ஸ்பாட் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ். அப்புறம் நம்மளுடைய பாண்டிச்சேரி, கடலூர் அந்த பகுதிகள் வந்து நிச்சயமாக நல்ல மழை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இந்த மழை வந்து புயலாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? முக்கியமாக டெல்டா ரீஜனில் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சென்னை, இங்கே பாண்டிச்சேரி கூட. ஸோ நிச்சயமாக இப்போ நம்ம வந்து நம்மளுடைய முதல் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஒரு சிஸ்டம் வந்து லேண்டு கிட்ட வந்துருச்சுனாலே அது வந்து லேண்டோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வீக்கன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவோட பிளேன்ஸ் பார்த்தீங்கன்னா டெரைன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரஃப்பான இடம். ஏன்னா நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கிற இடம் வந்து
ஸ்ரீலங்கா. ஸோ எப்போதுமே ஒரு சிஸ்டம் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட போகும்போது நிறைய தடவை நம்ம பார்த்தது வந்து அது வீக்கன் ஆகி திரும்பி அது நம்ம வடக்கு நோக்கி நவுறும் போது திரும்பி ரீஇன்டென்சிஃபை ஆகும். நம்ம நிறைய சிஸ்டம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நிஷா பார்த்துருக்கோம் பாஸ்டில் 2008 நிஷா. ஸோ அந்த மாதிரி 1963 ஒரு சைக்ளோன், இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அதே பேட்டர்னில் பார்க்கும்போது இந்த சிஸ்டம் வந்து லைட்டாக வீக்கன் ஆகி திரும்பி அது அந்த நம்மளுடைய வட இலங்கை பகுதியை அடையும் போது நமக்கு திரும்பி அது வலுப்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு மார்ஜினல் சைக்ளோனுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹை. அதுக்கப்புறம் அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அது தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி நவர போகுதா இல்லை அது மேற்கு நோக்கி நவுந்து உள்பகுதியில் நோக்கி நவர போகுதா அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து சைக்ளோனாக மாறுமா இல்லை சிவியர் சைக்ளோனாக மாறுமா அப்படின்றது சொல்ல முடியும். இப்போதைய நிலவரப்படி அது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மார்ஜினல் சைக்ளோன் வரைக்கும் நல்லாவே சான்சஸ் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் இயற்கை சேற்றம் நடக்குது அண்டு ஃபியூச்சர் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ, நன்றி.